உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 25:4, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4. இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐயோ, எனக்கு எல்லாமே மோதுற மாதிரி வந்து நிற்குதுங்க, சீருது, என் பிரச்சனையெல்லாம் சீருது, என்னை நோக்கி மோத வருது. அதற்கு தேவன் 4 ஏற்பாடுகள் உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காரு. அதனால பயப்படாதீங்க, ஓகேங்களா? நம்ம தேவன் எல்லாமே முன்கூட்டி செய்து வச்சிருவாரு. 4 முன்னேற்பாடுகள் செய்து வச்சிருக்காருங்க. 4 விதமான முன்னேற்பாடுகள். தெரியுதுல உங்களுக்கு? உங்க பிரச்சனை சீருது, கொடூரமானவர்கள் பொல்லாதவர்கள் உங்ககிட்ட மோதுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு 4 வித முன்னேற்பாடு செய்து வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமாங்க? அவர் என்ன பண்றாருன்னா, ஏழைக்கு பலனாக இருப்பார். உங்க பலனை ஏத்துறாருங்க. யார் வேணா மோதட்டுமே. இப்போ கொசு பறந்து என் மாலை மோதுதுங்க, அப்போ எனக்கு வலிக்குமா? இல்ல, வலிக்காது. ஏன்னா என் பலன் கொசு பலனை விட எத்தனையோ மடங்கு அதிகம். அப்படிதான் உங்க பிரச்சனையை விட உங்க பலனை அதிகமா ஏற்றி விட்டுருவாரு. என்ன ஆனாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. தேவன் உங்களுக்கு பலனாக இருப்பார். சரிங்களாங்க? எது மோதினாலும் பலன் அதிகமா ஏறும் உங்களுக்கு இன்னைக்கு. சரிங்களா? பயப்படாதீங்க, ஒண்ணுமே தோணாது. ஓ, எறும்பு மோதினா வலிக்குமாங்க? அதை மாதிரிதான் இருக்கும், சர்வசாதாரணமா போயிடும். அவர் ஏழைக்கு பலனாய் இருப்பார். இத மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு ஒரு முன்னேற்பாடு செய்து வச்சிருக்காரு. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாக இருப்பாருங்க. என்ன ஆச்சு தெரியல, என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ரொம்ப திட மனசா இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்களே, அந்த அளவு உங்க மனசை திடப்படுத்த போறாரு, ஸ்ட்ராங்கா ஆக போறாரு. நீங்க தானியேலை பார்த்திருக்கீங்களா? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, மனசளவு கொஞ்சம் கூட உடையவே இல்லை, கொஞ்சம் கூட இஷ்டத்துக்கெல்லாம் பேசவே இல்லை, ஜாலியா போனான் சிங்கக்கெபிக்குள்ள. 122 பேரால நெருக்கப்பட்டான். பொல்லாதவர்களால் அவன் மேல பொல்லாதவர்கள் சீறினாங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசு அவனுக்கு, திட மனச தேவன் கொடுத்தார். உங்களுக்கு நிறைய பேருக்கு திட மனச தேவன் கொடுக்க போறார். என்னது அவ்வளவுதானா, இவ்வளவுதான் நடந்துச்சா, அவ்வளவுதானா அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த அளவு தேவன் ஒரு ஸ்ட்ராங்கான மனசை உங்களுடைய மனதை மாத்துறார். சரிங்களாங்க? நெருக்கப்படுகிற காலத்துல என்ன பண்ணுவாருன்னா, அவர் எளியவனுக்கு திடனாக இருப்பார். சரிங்களா? அடுத்த முன்னேற்பாடு என்ன பண்ண போறாருன்னா, அவரு பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருப்பார். ஐயோ, ஒரு பெரிய பிரச்சனை வருது, என்ன மோதுது அப்படின்னு இருக்கும்போது தப்பி போறதுக்கு ஒரு பாதை வச்சிருப்பார். டக்குன்னு தப்பிச்சு போயிடுவீங்க. எப்படி தப்பிச்சிங்கன்னே உங்களுக்கே தெரியாது. இயேசுவை அவர் ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சி தள்ளி சாகடிக்கிறதுக்கு ஒரு கும்பல், கொடூரமானவர்கள் பொல்லாதவர்கள் அவரை சாகடிப்பதற்காக உயரமான இடத்துல தள்ளி விட்டுறணும், உயரமான இடத்துல இருந்து அவரை தள்ளி விடணும்னு நின்னாங்க. இயேசு அவங்க கையில அவங்க கிட்ட மோதினாரா? மோதவே இல்லை. என்ன பண்ணாரு? தப்பிச்சு போயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். அது மாதிரி நீங்க இன்னைக்கு எத்தனை பேர் உங்க மேல எந்த பிரச்சனை மோதினாலும் தப்பிச்சிடுவீங்க. அந்த டைம்ல தேவன் ஒரு பாதையை வச்சிருப்பார், டக்குன்னு தப்பிச்சு போயிடுவீங்க. சரிங்களா? இது 3வது முன்னேற்பாடு. 4வது ஒரு முன்னேற்பாடு தேவன் செய்து வச்சிருக்காரு. அது என்னது அப்படின்னு கேக்குறீங்களா? வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஒதுங்கி போயிடுவீங்க. அப்படியே நிழல் இருந்தா நம்ம ஒதுங்கி போய் உட்கார்ந்துருவோம்ல, வெயில் அடிக்குது நிழல்ல போய் ஒதுங்கி உட்கார்ந்துருவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த வச்சிருப்பாரு. இப்ப எகிப்து மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இஸ்ரவேல் அடிமைகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ராஜா போருக்கு வந்தாருல்ல, எகிப்து ராஜா,
அப்போ வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன பண்றது, இவரோட நம்மளால மோத முடியாது, இவங்க வந்து இராணுவ வீரர்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படின் போது தேவன் என்ன பண்ணார், ஒதுங்கி போறதுக்கு ஒரு பாதையை கொடுத்தார். அவங்க கிட்ட மோத வைக்கல, என்ன பண்ணாரு, செங்கடல்ல ஒரு பாதை போட்டு கொடுத்தாரு. இவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. சரி, நீங்க வந்து அப்படியே நில்லுங்க, நாங்க உங்க பாதையில இருந்து ஒதுங்கிடுறோம், மோத விடல தேவன். சரிங்களா? அதனால சீருகிற பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க, உங்க மேல சீர வருகின்ற பொல்லாதவர்களை பார்த்து பயப்படாதீங்க. தேவன் 4 வித முன்னேற்பாடுகள் செய்து வச்சிருக்காரு. எப்படியா இருந்தாலும் ஜெயிப்பது நீங்க தான், எப்படியா இருந்தாலும் வெற்றி பெறுவது நீங்க மட்டும்தான். உங்க பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாம போயிடும். பயப்படாதீங்கன்னு தைரியமா இருங்க. தேவன் உங்களுக்காக இந்த நாளை மேற்கொள்வதற்காக முன்னேற்பாடுகள் செய்து வச்சிருக்கார். ஒவ்வொரு நாளும் மேற்கொள்வதற்கு அவருக்கு முன்னேற்பாடுகள் ரெடியா தான் உங்களுக்காக வச்சிருக்கார். அதனால பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்க உங்க பிள்ளைங்களை நோக்கி மோத வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்பாடு செய்து வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்க, கரெக்டாக காப்பாற்றிடுவீங்க பா. உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், உங்க பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா. உங்க பிள்ளைங்களை பா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க சாமி. உமக்கு நன்றி அப்பா. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்தில் பூச்சி தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துக்கெலாம் நாங்கள் போய் வாழ முடியாதுப்பாங்க. நீங்கள் அனுப்புனா நாங்கள் போக மாட்டோம். பரலோகத்துக்கு போக ஆசைப்படுறோம்ப்பா, அங்கே அனுப்புங்கப்பா தயவு செய்து. நன்றி ராஜா. சாமி உமக்கு நன்றி. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. பா 2வது தடவை இந்த பூமிக்கு ஒரு நொடி வருவீங்க. அதற்காக ஆண்டவரே இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பை கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பா பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாதது பா. அதனால் நீங்கள் உதவி செய்யுங்க பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 7 வருடம் பேய் நடத்துகிற ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்துக்குமே எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.